நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு வெய்யோன் அத்தியாயம் 75. துரியோதனன் திகைத்து மாளிகையின் சுவர்களை நோக்கி, ஆசிரியரே என்றான். திரும்பி கர்ணனிடம், என்ன நிகழ்கிறது அங்கரே என்று கூவினான். கர்ணன் தன் விழிகளை வேற்றிருப்புகளென உணர்ந்தான். அவற்றை மூடி திறந்து அக்காட்சியை கலைக்க முயன்றான். அவன் முன் தூண்களென சுவர்களென கூரையென திரைகளென விரிந்திருந்த பெருங்கூடம் விண் பெருங்கை ஒன்றால் தொடப்பட்ட நீர்ப்பாவை என அலைவு கொண்டது. நிழல் வெளியென இழுபட்டது. ஒவ்வொன்றும் பருவென புறப்பரப்பு இறுகி காட்டிய செறிவை இழந்து ஆழம் ஆழமென நெகிழ்ந்து தனக்குள் தான் திறந்து முடிவின்மை கொண்டது. ஆழம் என்பது புறவெளி நின்று நெளியும் நிலையின்மை. அகன்று செல்லும் வெளியின் எதிர்வே ஆழம் என்பது. அங்கே வானம் பருவெளி என மாற்றொரு கொள்கிறது. நீருக்குள் நீந்தி கொண்டிருந்தான், முகில்களை கலைக்காமல். நீர்ப்பாவைகள் நடுவே தானும் ஒரு நீர்ப்பாவை என. அவன் இட உணர்வு கொண்டு, அரசே என கூவி திரும்பி நோக்க, அவன் முன் நின்றிருந்த பலராமன் விலகி பெருந்தோள்களுடன் கையில் கதாயுதத்துடன் அனுமன் நின்றிருந்தான். துரியோதனன், ஆசிரியரே என்று மேலும் உறக்க அழைத்தபடி முன்னகர்ந்தான். அவன் பீமன் என சுட்டி காட்டினான். அனுமன் உருகி கரைந்து இரு கைகளிலும் மலைகளை ஏந்தி நின்ற வாயுதேவனாக ஆனான். அச்சத்துடன், யார் என்று கூவியபடி துரியோதனன் தனக்கு பின்னால் நின்றிருந்த கர்ணனை பார்த்து, அங்கரே ஆசிரியர் எங்கே என்றான். கர்ணன் ஒளியலை ததும்பிய கண்களுடன் அவையை நோக்கி, அவையே மறைந்துவிட்டது என்றான். துச்சாதனன் நின்ற இடத்தில் இருந்த சரபம் கைகளை விரித்தது. அதன் சிறகுகள் விரிய கண்கள் எரி கொண்டன. கிளையிலிருந்து காற்றில் எழும் பட்டுத்துணி என அது எழுந்து பறந்து விலகியது. அவை கூடம் முழுக்க பல்லாயிரம் பறக்கும் தேவர்கள், நெளியும் நாகங்கள், கிளை கிளை என கைப்பெருக்க அசைந்த பேரொரு அசுரர்கள், மலர் சூடிய கந்தர்வர்கள், யாழேந்திய கிண்ணறர்கள் நெளிந்தும் பறந்தும் நிறைந்திருந்தனர். ஒரு விழி அசைவில் முழு காட்சியும் இணைந்து ஒற்றை வெளியாயிற்று. மறு அசைவில் 100,000 துண்டுகளாக இணைந்து பரவி முட்டி மோதி நெளிந்து ஒளிவிட்டது. எங்கிருக்கிறீர் அங்கரே என்றான் துரியோதனன். அவன் கையை பற்றி தொலையிடி குரலில், இங்கு என்றான் கர்ணன். விந்தை, பெருவிந்தை, இவை ஆடிப்பாவைகளா என்றான். ஆடிப்பாவைகள் எப்படி முதலுருவின் உயிரை தாங்கள் அடைகின்றன? அவனுக்கு மிக அருகே வந்த ஜராசந்தன், சிசுபாலரே இவ்விந்தையின் பொறி எதுவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றான். அவனை நோக்கி கை நீட்டிய துரியோதனன், மகதரே என்றான். ஆனால் அங்கு நின்ற தமகோஷர், இது விந்தை அல்ல, மானுட உள்ளத்துடன் இப்படி விளையாடலாகாது என்று பிரிதவரிடமோ சொன்னார். விழிகளென மானுட உடலில் வந்தமர்ந்து சிறகடிப்பவர்கள் நாம் அறியா தேவர்கள், அவர்களை சீண்டலாகாது. துச்சாதனன் நாகமென கரிய உடல் நெளிந்தபடி துரியோதனன் அருகே வந்தான். மூத்தவரே என்றான் அச்சத்துடன். அவர்களுக்கு நடுவே 8 கைகளும் 5 தலைகளில் குருதி சொட்டும் வாய்களும் வெறித்த செவ்விழிகளும் கொண்ட ஆழத்து கொலை தெய்வம் ஒன்று நீளிரும் கூந்தல் 5 இழைகளாக எழுந்து பறக்க மிதந்து சென்றது. கர்ணன், விழிகளை நம்ப வேண்டாம். விழிகளுடன் தான் விளையாடுகிறது இந்த மாளிகை. கைகள் பருவறியும் பருவுருக்கள். கைகளை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்றான். துரியோதனன் அவன் 2 கைகளையும் பற்றி கொண்டான். மறுபக்கம் துச்சாதனன் கைகளை நீட்ட அவன் விழிகளுக்கு முன்னால் பெருநாகம் ஒன்று நெளிந்து கடந்து சென்றது. வாசுகி, அருகே கார்கோடகன், அப்பால் திருதராஷ்டிரன், அதற்கப்பால் சங்குமுகன், பெருநாகங்கள். இது என்ன நாகர்களின் உலகா? எங்கு காற்றென இருப்பது அவர்களின் அலை நெளிவுகள் தானா? அங்கரே தாங்கள் எங்கிருக்கிறீர்கள் என்றான் துச்சாதனன் உரக்க. இங்கிருக்கிறேன் என்றான் கர்ணன். நாகம், பெருநாகம் என்றான். எங்கே என்றான் கர்ணன். தாங்கள் நாகமாக மாறிவிட்டீர்கள். அப்பால் ஒரு பெருமுரசு ஓசையின்றி முழங்கியது. மூத்தவரே என துச்சாதனன் குரல் கேட்ட இடத்தில் செவ்வொளியில் பற்றி எறிந்தபடி அனலவன் தோன்றினான். நீயா என்றான் கர்ணன். அனலவன் வாயில் செந்நிற தளிரிலைகள் போல எழுந்தன.
அவன் பசி பசி என்று ஓசையின்றி சொல்லிக் கொண்டிருந்தான். அவன் உடலில் கொடிகளென சுழன்றேறின செந்நிற நாகங்கள். துச்சகன் எவரிடமோ விலகுங்கள் விலகுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். துரியோதனன் கர்ணனின் தோள்களை அணைத்தபடி, இப்போது அறிந்தேன், மானுடாகம் என்பது விழிகளால் ஆனது என்றான். ஒன்றையொன்று ஊடுருவும் 10,000 விழிகள். கர்ணனின் அருகே ஒரு நகைப்பு எழுந்தது. மிக மெல்லியது, மிக மிக மெல்லியது, நீர்க்குமிழி படலம் போல விண்ணகங்களை சூடியது. அதை சொன்னவன் யார்? அருகே நின்ற ஜெயத்ரதன். 7 உலகங்களும் ஒன்றுக்கொன்று கலந்துவிட்டன என்றான். கர்ணன் தன் விழி நிறைத்து பெருகிய படிமப் பெருவெள்ளத்தின் சூழலில் தக்கையென தன்னை உணர்ந்தான். மிதக்கும் ஆடிப்பாவைகளில் கலந்து அவன் உடல் இடையுறு விளிம்பற்றதாகியது. நெளிந்து வளைந்து ஒழுகி மீண்டு வந்தது. ஒரு கணத்தில் அவனை சூழ்ந்து 10,000 வசுசேனர்கள் பதைத்த விழிகளுடன் நின்று மறைந்தனர். சுற்றிலும் வெறும் ஒளியலை குவியல்கள் மலையென எழுந்த வெறுமை. மறுகணத்தில் 10,000 வெய்யோன் மைந்தர்கள் ஒளித்திகள் குண்டலங்களும் எரி-எழு கவசமுமாக அவனை சூழ்ந்து காய்சின களப்படை என கொப்பளித்தனர். அவன் உடல் சிதறி 10,000 துளிகளாகியது. ஒரு கணத்தில் அது மறைந்து முற்றிலும் அவனற்ற பாவை பெருக்காயிற்று. 10,000 ஜராசந்தர்கள், 10,000 சிசுபாலர்கள், 10,000 ஜெயத்ரதர்கள், 10,000 துரியோதனர்கள், 10,000 துச்சாதனர்கள். என்ன செய்கிறார்கள் இப்பாவை மானுடர்? நீர்க்குமிழிகள், எங்கே அலைக்கும் கடலின் துமிகள். கடல், எங்குள்ளது கடல்? வில்லேந்தி எழுந்தான் வருணன். அவன் தேரில் அருகே பார்த்தன் நின்றிருந்தான். அவன் கையில் ஒற்றை அம்பிருந்தது. அவன் தலைக்கு மேல் எழுந்து வளைந்து நின்றிருந்தது குரங்கின் வாள். அது படம் விரித்து சீறி நெளிந்தது. ஜெயத்ரதனின் தலையை கையில் ஏந்தி ஜராசந்தனின் முகம் கொண்டு நின்ற துரியோதனன் பெருஞ்சிரிப்புடன் அங்கரே என்றான். அவனுக்கு பின்னால் பாதியுடல் ஆணும் பாதியுடல் பெண்ணும் என ஒரு தெய்வம் விரிந்த இழிப்புடன் அவன் நிழலென நின்றிருந்தது. எது அது? நெடுந்தொலைவில் ஒரு கழுகு தன் நிழலுடன் கடந்து சென்றது. முகிலென காகங்களின் படை ஒன்று வந்து துரியோதனனை சூழ்ந்தது. ஓசையற்ற கரி சிறகு சுழல் நடுவே அவன் விழிகளில் கரி நீர்மை மின்ன நின்றிருந்தான். மிக தொலைவில் ஜெயத்ரதன் வெள்ளர் கரியவள் என்றான். அது ஸ்தூணகர்ணன். ஆம், அவனை மும்முறை பார்த்திருக்கிறேன். காட்டுக்குள் குளிர்ச்சுனை ஒன்றின் கரையில் தனித்து. திரும்பி அரசே என்றான். அங்கே நின்றிருந்த ஜெயத்ரதனின் தலைக்கு மேல் நச்சுப்பற்கள் எழுந்த செந்நிற வாய் திறந்த நாகமோகினி உடற் சுருட்களுக்கு நடுவே கருந்தழலென எழுந்த படம் தூக்கி விடாய் நோக்குடன் நின்றிருந்தாள். மென்கதிர் படைக்கலமேந்தி வெள்ளை யானை மீதேறி அமர்ந்த இந்திரன் வடிவம் நீர்ப்பாவை என நெளிந்து மறைய அவன் மேல் குருதி சிதறிச் சுழலும் பெரும் படையாழி என கதிரவன் எழுந்தான். 7 புறவிகள் அசைவற்று கால் பறக்க நின்றன. சகடங்கள் உருளாது மிதந்தன. மரம் பிளக்கும் ஒலி இல்லை, அது ஒரு கதவு திறந்து எவரோ உள்ளே வந்த ஒலி. அது 1000 தலைகள் கொண்ட கார்த்தவீரியன். 1000 பெருங்கைகளின் தசை காடு, 1000 விரல்களின் இலை தளிர் நெளிவு. ஓசையின்றி ஜராசந்தன் 2ஆக பிளந்தான். 2 பகுதிகளும் ஒன்றையொன்று தழுவ துடித்தன. என்ன விந்தை என எண்ணி கர்ணன் கை நீட்டிய கணத்தில் அவை உடல் மாறின. கையில் காலும் காலில் கையும் என இணைந்து அறியா விலங்கு போல் ஆகி நின்று தவித்தன. மழுவேந்தி வந்த பரசுராமர் அவனை 2 பகுதிகளாக வெட்டியபடி கடந்து சென்றார். அவருக்கு பின் ருக்மி எரியும் கண்களுடன் அனல் கதிரென தாடி பறக்க நெளிந்து ஒழுகிச் சென்றான். அவன் மேல் வந்தமர்ந்தது செங்கழுகு. அதன் மேல் விழுந்தன நாகங்கள். சிரித்து கொண்டு எழுந்த ஜராசந்தனுக்கு முன் வந்து விழுந்தது ஜெயத்ரதனின் வெட்டுண்ட தலை. அவன் அதை இடக்காலால் தட்ட பறந்து சென்று சிசுபாலனின் தலையை முட்டியது. 2 தலைகளும் உருண்டு நிலத்தில் விழுந்தன. 100 கால்கள் அவற்றை மிதித்து விளையாட பந்துகள் போல் உருண்டன. சாத்தியகி கையில் ஒரு கதையுடன் பறந்து முகிலில் புதைந்தான். அது ஊன் கதை, கதை அல்ல, புயல் கொண்ட ஒரு கை. விழியற்ற முனிவர் ஒருவர் மறுவுரி ஆடை அணிந்து எதையும் அறியாதவர் போல் நின்றிருந்தார். குழல் கற்றைகள் சிறகுகளாக பறக்க சிரித்தபடி அவரது 2 தோள்களிலும் சென்றமர்ந்தன ஜெயத்ரதன் தலையும் சிசுபாலன் தலையும்.
6 முகங்களுடன் நீண்ட 12 கைகளுடன் பூரிசிரவஸ் எழுந்தான். அவனுக்கு 2 பக்கமும் பெண்கள். சாத்தியகி அவனை நோக்கி திரும்ப இருவரும் ஒருவரை ஒருவர் முட்டி ஒற்றை உருவென ஆகி இழுபட்டு சரடாகிச் சுழன்று மேலேறி சென்றனர். மிக அருகே அவன் அர்ஜுனனை கண்டான். அவன் விழிகள் அவன் பார்வையை ஒரு கணம் சந்தித்தன. ஒரு சொல் எடுப்பதற்குள் பெருநாகம் ஒன்று நடுவே அலை எழுந்து நெளிந்து கடந்து சென்றது. கண்களை மூடிக்கொண்டால் விழிகளுக்குள் மேலும் அலையுறு நீரொளி பாவைகள் கொப்பளித்தன. துரியோதனனின் கைகளை தான் விட்டுவிட்டிருப்பதை கர்ணன் உணர்ந்தான். கைகளை நீட்டியபடி முன்னால் சென்றான். சிக்கிய தோள்களை அணைத்து அருகே என நோக்கினான். மகதரே, தாங்களா என்றான். ஜராசந்தன், நான் பலராமன் என்றான். அவன் முகம் உருகி மறைந்தது. துச்சாதனன், அங்கரே, மூத்தவர் எங்கே என்றான். இங்கே, இங்கே பார் என்று கர்ணன் கை காட்ட துச்சாதனன் உருகி மறைந்தான். அங்கு எழுந்த விழியற்ற மத களிரொன்று துதிக்கை சுழற்றியபடி முகில் போல் எடையின்றி பறந்து நீண்டு ஒரு தூணாயிற்று. காகங்கள் பறக்க அவற்றின் மேல் படுத்தபடி துரியோதனன் சென்று கொண்டிருந்தான். அவன் அரசே என அழைக்க அருகே ஒரு சிரிப்பொலி கேட்டது. உள்ளம் செலிர்க்க விழி திருப்பிய கணத்தில் மிக அருகே நின்றிருந்தவளை கண்டான். கழல் அணிந்த கருங்கால்கள், மணி மின்னிய மேகலை, முலை வளைவில் நிகழ்ந்த மணியாரம், கவ்விய தோல் வளைகள், கவிந்த செவ்விதழ்கள், களிமின்னும் கருவிளை விழிகள், கரும் புகை கூந்தல். அவன் ஒற்றையடி எடுத்து வைத்து முன்னால் செல்ல ஒரு கணத்தில் தன்னை சிதறடித்து கொண்டு அப்பாவை அவனை சூழ்ந்தது. சிதறி பறந்து விரிந்து வெளித்து அனைத்து வடிவங்களும் அவளாகினாள். 1000 விழிகள், 1000 புன்னகைகள், 1000 கைகள். எங்கிருக்கிறேன், எங்கிருக்கிறேன் என்று அவன் கூவினான். அக்குரல் காற்றென ஆகவில்லை. எங்கும் அவளன்று எவரும் இல்லை. ஆலகாலம் சுரந்த விழிகள், அனல் குவை கரந்த நெஞ்சு, காற்றக்கர் குடிகொண்ட கைகள், காலம் குடிகொண்ட கால்கள், சிம்மத்தின் நெஞ்சு பிளந்து குருதியுண்டு சுவையறிந்து சுழலும் நாக்கென சிவந்த அடிகள். யார் இவள்? கண்களை மூடினான். மூடிய இமை சிப்பி குவைகளுக்குள் கொப்புளங்களென வெடித்தெழுந்தாள். கரியவள், காளி, கங்காளி, கால கால வடிவோள், கால பைரவி, காமினி, காமாந்தகி. அங்கரே என்று எங்கோ துரியோதனனின் குரல் கேட்டது. 100 பாவைகளை கிழித்தபடி அவன் அருகே வந்த பலராமர், நானும் என்று நெஞ்சை காட்டி ஏதோ சொன்னார். இங்கெல்லாம் இருப்பவர்களா இவர்கள்? எவர் ஆடும் ஆடல் இது? கர்ணன், ஆடிப்பாவைகள் மட்டும் இந்த மாய பேருலகை சமைக்க முடியாது என்றான். இது நீர் மாளிகை அல்ல, நிழல் மாளிகையும் அல்ல. நிலத்தில் முளைத்தெழும் விளைவே நிலம் என்று அறிந்தேன். நிலம் ஒரு நிமித்தமென கொண்டு எழுந்து நின்றாடும் சித்த பெருவெளி இது. அவன் முட்டிக்கொண்ட நான்முகனின் நீரொளி பாவை அனலென புகைவிட்டு எழுந்தது. அது அமர்ந்திருந்த தேர்ப்புறவிகள் குளம்பசையாது அவன் மேல் ஏறி கடந்து சென்றன. அவற்றில் அமர்ந்த இளைய கௌரவர்கள் கைகளை விரித்தபடி ஓசையின்றி கூவிக்கொண்டிருந்தனர். விழி இழந்த திருதராஷ்டிரரின் காலடிகளில் பத்தி விரித்து நின்றது கருநாகம். எங்கே அவன்? இங்கு அனைவரும் ஒன்று பலவென பெருகி நிறைய பலவென நின்று ஆடிய அவன் மட்டும் முற்றிலும் தன்னை மறைத்து கொண்டிருக்கிறான். இப்பாவைகள் அனைத்துக்கும் அடியில் தான் வேறென எஞ்சியிருக்கிறான். ஆனால் இங்கெங்கும் அவனை உணர முடிகிறது. இதோ கேட்பது அவன் சிரிப்பொலி. அவனே தான், அவன் சிரிப்பு. கூரம்பு குவிந்த நாழியில் குலுங்கலென அவன் சிரிப்பு. கர்ணன் திரும்பி நோக்க அவள் அவன் அருகே நின்றிருந்தாள். புன்னகைகள் அழுந்திய மென் கதுப்பு சிலை குறுத்து, தோள்வளைகள் சுற்றிய மென்புயங்களில் ஈரம், பூனை மென்மயிர் பரவிய பிஞ்சு மேலுதடு, ஈரத்தின் ஒளி, நீரென நெருப்பென எழும் வெம்மையின் ஒளி. நெடுந்தொலைவில் நாகம் ஒன்று சுருண்டு எழுந்தணுகியது. வந்தமர்ந்த போதே அளிக்கப்பட்ட இந்நீரில் ஏதோ கலந்திருக்கிறார்கள். அல்லது இங்கு இழுத்த மூச்சில் சித்தம் நெகிழ்ந்து பித்தாகும் ஏதோ ஒன்று அனைத்து முடிச்சுகளையும் அவிழ்த்து தளர்த்தி விட்டது. உளமெனும் மணியார பின்னலை சிதறடித்து விட்டது. இங்கிருக்கிறேன், இவள் என் அருகே. ஒவ்வொரு மயிர்காலும் புல்லரித்து நிற்கும் கருந்தோல் மென்பரப்பு, ஒருபோதும் மானுடர் தீண்டாத தூய்மை, பொற்கழல் சிரிக்கும் பல்நிறை கவ்விய வாழைப்பூ கால்கள், பஞ்சென மிதித்தெழும் செம்பஞ்சு குழம்பு சித்திர கால்கள், 10 நக விழிகள்,
அருளே அளித்து மருளே என ஆடி எள்ளி நகைத்து இன்னும் இன்னும் என்று அகன்று செல்லும் வெல்படை. தன் சித்தத்தை மீட்டெடுக்க முயன்றான். விழிகள் உடலிலிருந்து விடுதலை கொண்டு விட்டன. பட்டாம்பூச்சிகள் என அவை அங்கு சுழன்ற காற்றில் மிதந்தெழுந்து அலைக்கழிந்தன. விழிகளுடன் இணைந்த உள்ளத்தை வெட்டி கொள்வதென்று பெரிதொரு வழியில்லை. விழியின்மை அன்று இங்கிருந்து மீள வழியில்லை. கண்களை மூடி உள்ளே சுழன்ற படிமங்களை சித்தத்தின் சுட்டு விரலால் குத்தி உடைத்தழித்தான். உடைந்த துளிகள் ஒளி கொண்டு மேலும் குமிழிகளாகி பாவை சூடின. இருள் ஒன்றே இதை வெல்லும் திரை. அத்திரை மேல் அமர்ந்தே ஆள முடியும் இவ்வுலகை. இருள் நிறைக, இருள் நிறைக என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். இருள் நிலையானது, பருவடிவானது, நின்றிருப்பது, நீடித்த பொருள் கொண்டது. அதை வெளியே இருந்து அள்ள முடியாது. என் உள்ளிருந்து அள்ள வேண்டும். உடலுக்குள் தேங்கியிருக்கும் இருளை, குடல்களில் நெஞ்ச குவையில் உறைந்திருக்கும் ஒளி அறியா உரை இருள், அது வந்து நிறைக என் விழிகள். குளித்த பருவிருளுக்குள் மெல்ல ஒழுகும் ஓர் அசைவை அவன் கண்டான். உளவிழி கூர்ந்த போது இரு செவ்விழிகள் அதன் மேல் எழக் கண்டான். அவன் அறியாது பின் நகர்ந்தான். நீயா என்றான். அவ்விழிகள் விண்மீன் என பெருகின. இருள் பல்லாயிரம் கருணாக நெளிவாகியது. ஒற்றை பெருநாகத்தின் ஆடி பெருக்கு. ஒற்றையடி அவன் எடுத்து வைத்த போது அனைத்தும் உருமாறின. பல்லாயிரம் விழிகள் அவனை பதைத்து நோக்கின. அவன் விழிகள் அவ்வாறு எண்ணியதுமே அறியா விழிகள் என ஆயின. கண்களை மூடிய போது உள்ளே அசைந்த நாகம் படம் தூக்கி பறக்க அவனை நோக்கியது. மீண்டும் திடுக்கிட்டு விழி திறந்தான். நாக விழிகளால் சூழப்பட்டிருந்தான். இரு கால்களையும் மண்ணில் ஊன்றி விழி தூக்கி நின்றான். கால்கள் பதறும் என்றால் இப்பெருக்கு அள்ளிச் சுழற்றி சென்றுவிடக்கூடும். நின்றிருப்பதொன்றே வழி. தொலைவில் ஜராசந்தனின் குரல் கேட்டது. அவன் ஏதோ சொல்லி நகைத்தான். எங்கோ எவரோ உடன் நகைத்தார்கள். மிக அருகே துச்சாதனன் மூத்தவரே மூத்தவரே என்றான். கொம்பு ஒன்று பிளிரியது. அதை கேட்டு பிளிரியபடி ஒரு யானை அவனை கடந்து சென்றது. தன் விலாப்பரப்பின் இருட்டு வலைய செய்ய பிரிதொரு கொம்பு எழுந்து அடங்கியது. தலை சுற்றி தடுமாறி விழப்போன துரியோதனனின் தோள்களை பற்றி கொண்டான் கர்ணன். மறுகணம் அவனை சூழ்ந்திருந்தது முன்பிருந்த அதே கூடம். தடுமாறி நின்றிருந்த அரசர்கள் ஒரே குரலில் வெடித்து நகைத்தனர். ஜராசந்தன் என்னாயிற்று என்று கேட்டான். சிசுபாலன் நிகரிலா விழிப்பெருக்கு என்றான். எங்கு நின்றிருக்கிறோம் என்று கர்ணன் உணர்ந்து உடலை நிமிர்த்தி கொண்டான். எப்படி அத்தனை தொலைவு விலகி வந்தோம் என்று வியந்தான். அவன் அருகே நின்ற சகுனி, நான் நீங்கள் வருவதை பார்த்தேன் அங்கரே என்றார். கர்ணன் திரும்பி நோக்க தொலைவில் புன்னகையுடன் இடையில் கை வைத்து பேசிக்கொண்டு நின்றிருந்த இளைய யாதவரை பார்த்தான். அவர் தலையில் அந்த பீலி வீழி ஒரு கணம் மிக அருகே என வந்தது. மீண்டும் ஒரு சித்தப்பெருக்கை கிளப்பும் ஒரு மாயமதில் இருப்பது போல் தோன்ற கர்ணன் விழி விலக்கி கொண்டான். துச்சாதனன், அச்சுறுத்தி விட்டார்கள். ஒரு கணம் என் இறப்பென்றே எண்ணினேன் என்றான். கர்ணன் துரியோதனனை நோக்கினான். அவன் மீசையை வருடியபடி தலை குனிந்திருந்தான். வெறும் விழியாடல் என்றான் கர்ணன். துரியோதனன் திகைத்து விழி தூக்கி ஆம் என்றான். நாம் இவற்றை எதிர்பாராதிருந்தோம். ஆகவே குழம்பிவிட்டோம். இதே மாயத்தை இவர்கள் பெரிதொரு முறை காட்டினால் நாம் எதையும் காணப்போவதில்லை. துரியோதனன் மெல்லிய குரலில், அங்கரே, இங்கு நாம் கண்டவை எங்கிருந்து வந்தவை என்றான். கர்ணன் ஏன் என்றான். எங்கிருந்து வந்தன இந்த விழியுருக்கள்? நம் உள்ளிருந்தா? கர்ணன் ஆம் என்றான். விழியுருக்களை பொருள் கொள்ள செய்தது நம் உள்ளமே. துரியோதனன் மீண்டும் பெருமூச்சு விட்டான். அவன் எதையாவது சொல்வான் என கர்ணன் எதிர்பார்த்தான். அவன் மீசையை நீவிக்கொண்டே இருந்தான். ஜெயத்ரதன், நான் அவளை பார்த்தேன் அங்கரே என்றான். கர்ணன் திடுக்கிட்டு எவளை என்றான். எவரது ஆணவம் இம்மாளிகையாக ஆனதோ அவளை. கர்ணன் பார்வையை திருப்பிக் கொண்டான். துரியோதனன் மீண்டும் பெருமூச்சு விடும் ஒலி கேட்டது. அங்கிருந்த அத்தனை அரசர்களும் நிலை அழிந்திருந்தனர். ஜராசந்தன், நாம் இங்கு வந்தபோது நமக்கு அளிக்கப்பட்ட இந்நீரில் உள்ளது இதன் நுட்பம். வேதர்களின் உள மயக்கு மருந்து அதில் கலந்துள்ளது. வெறும் ஆடிப்பாவைகளால் இவ்விந்தையை உருவாக்க இயலாது என்றான். கர்ணன் அவனை சூழ்ந்திருந்த கதை தூண்களையும் கூரை வளைவையும் அலையலை என வளைந்த சுவர்களையும் நோக்கினான். சிசுபாலன், இவை ஆடிகள் என்றால்
இங்கு உலவிய ஓவியங்கள் எங்குள்ளன என்றான். ஜராசந்தன், சைந்தவரே, இங்கு நின்றபடி இதை நிகழ்த்தும் விசைகளை அறிய முடியாது. அதோ அத்தூண்களுக்கு அப்பால் சூழ்ந்து இடைநாழிகளில், உப்பரிகைகளில், இப்பெருங்கூடத்திற்கு பின்னால் உள்ள கலவறைகளில் இதற்கான பொறிகள் உள்ளன. ஒரு முறை இங்கு இருந்து வெளியே சென்று சுற்றி நோக்கி வந்தால் இதற்காகவா என்று நம்மை நாமே எண்ணி நகைக்க தொடங்குவோம் என்றான். மாயங்கள் அனைத்தும் அதன் இறைகளுக்கே சிலந்தி தன் வலையில் சிக்குவதில்லை. துரியோதனன் பெரும் மூச்சுடன், மூத்த யாதவர் எங்கே என்றான். அதோ என்றான் துச்சாதனன். பலராமர் இளைய யாதவரிடம் சென்று குனிந்து ஏதோ சொல்ல அவர் தலையை அசைத்துவிட்டு கூடத்தின் மறுபக்கம் நடந்தார். தருமன் கைகளை தூக்கி, அரசர்கள் அனைவருக்கும் இந்திரபிரஸ்தத்தின் வாழ்த்துக்கள். கலிங்க சிற்பிகள் அமைத்த இந்த களியாட்டு கூடம் உருவாக்கிய ஆடல் தங்களை கவர்ந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இப்போது உண்டாட்டறைக்கு செல்வோம் என்றான். ஜராசந்தன், உண்ணும் பொருட்கள் பருவடிவமானவைதான் என எண்ணுகிறேன் என்றான். தருமன் சிரித்து, நாம் உண்பவை எல்லாமே மாயைகள் அல்லவா மகதரே என்றான். போதும், இதற்கு மேல் என்னால் மெய்யியல் பேச முடியாது என்றான் ஜராசந்தன். அரசர்கள் நகைத்தனர். தருமன், ஊனுக்கு பின் இங்கே கலை நிகழ்வுகள் தொடரும். இன்று மாலை மூவந்தி எழும் மங்கள வேளையில் இப்பெருநகரின் அணையாச்சுடர் இந்திரனாலயத்தின் கரவறையில் ஏற்றப்படும். நகர் விழித்திருந்த பின் இந்த பெருவிழவு முடிவடைகிறது. இந்நாள் பாரத வருஷத்தின் நினைவில் என்றும் நீடிப்பதாக. எங்கள் தலைமுறைகள் இதை சொல்லி பரவுவதாக. எங்கள் மூதாதையர் எண்ணம் கனிந்து வாழ்த்துவதாக. எங்கள் தெய்வங்கள் உளம் குளிர்வதாக. ஆம், அவ்வாறே ஆகுக என்றான். அரசர்கள் கை தூக்கி வாழ்க, வளம் கொள்க என்று வாழ்த்தினர். வெய்யோன் 75வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.